ஏசுன்றதும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம்மை காத்து கொள்ளுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 5 வசனம் 21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். லிட்டில் சில்ட்ரன், கீப் yourselves from idols. Amen. 1 John chapter 5 verse 21. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே யோவான் தெளிவாக எழுதுகிறார், பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வீர்களாக அப்படின்னு. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் நம்மை காத்து கொள்ளுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த வசனத்தை வாசித்த உடனே இம்மீடியட்டா என் மைண்ட்ல கொரோனா டைம்ல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்த ஒரு பிக்சர் தான் எனக்கு ஞாபகம் வந்திருந்தது. நம்ம அநேகர் அதை பார்த்திருப்போம். அதாவது அந்த பிக்சர்ல ஒரு பக்கம் கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை காமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப டல்லா கஷ்டத்தோட நின்றுட்டு இருக்க மாதிரி. இன்னொரு பக்கம் ஒரு மனுஷனுடைய கையில அவன் சந்தோஷமா ஏதோ கத்துவான். அவன் கையில ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சிருப்பாங்க. அதுல நம்ம வாசிக்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டுக்கு உள்ள என்ன இருக்குன்னா, கொரோனா நெகட்டிவ், ஆனா மத்த பெரிய பெரிய டிசீஸ் இன்க்ளூடிங் ஹெச்ஐவியையும் அங்க பாசிட்டிவ்னு போட்டிருக்கும். ஆனா அவன் ஷவுட் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள்ல அவனோட வேர்ட்ஸ் போட்டிருக்கும், தேங்க் காட் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமா கத்துற மாதிரி அந்த பிக்சர் இருக்கும். எனக்கு இம்மிடியட்டா இந்த பிக்சர் தான் ஞாபகம் வந்தது. இதுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே, ஒரு புத்திமதி சொல்றாரு, பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இதை ரீட் பண்ண உடனே நமக்குன்னா பெண்டிகாஸ்டல் மொமெண்ட்ல இருக்கிற நமக்கு இம்மிடியேட்டா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை, அதாவது கிறிஸ்தவத்துக்கு உள்ளேயே விக்கிரகங்களை வழிபடுகிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் நம்ம நினைப்போம். ஓ, இவங்க தான் அந்த மாதிரி பண்றாங்க, நல்ல வேளை நாம அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு கண்டிப்பா நம்மளுக்கு இம்மிடியேட்டா அந்த குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி மைண்ட்ல தோணிரும். அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு அப்படியும் ஒரு குரூப் இருக்கு. நான் அவங்க ரைட்டு தவறு இது எதுவுமே சொல்ல வரல, மாறாக நமக்குள் விக்கிரகம் இருக்கிறதா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போறவங்கள தான் நான் பேசிட்டு இருக்கேன். பிரதர், இன்னைக்கு பிரேயர் பண்ணீங்களா பிரதர்? உங்க வீட்டுல ஃபேமிலி பிரேயர் இருந்தா பிரதர்ன்னு கேட்டா இம்மிடியேட்டா சொல்லுவாங்க, எங்களோட ஒர்க் கல்ச்சரே வேற பிரதர், ஸோ நான் வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால பிரேயர் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு. அப்படி சொல்ற நபராய் நாம் இருந்தால் நமக்குள்ளா இருக்கிற விக்கிரகம் வேலை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஃபேமிலி ட்ரிப்பு போயிருந்தேன், சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண முடியல, நான் எக்ஸ்கர்ஷன் போயிட்டேன், இந்த ட்ரிப் இந்த ஃபேமிலியோட இந்த ஃபங்க்ஷன் என்னால அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்போம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அப்படி போற பர்சன் நம்ம அப்படின்னா நமக்குள்ளா இருக்கிற விக்கிரகம் நம்முடைய ஃபேமிலி. இந்த மாதிரி அநேக காரியங்களை நமக்குள்ள வச்சுட்டு நம்ம அடுத்தவங்களை தான் இன்னைக்கு பாயிண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, நம்மள சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில பேர் இந்த விஷயத்த நேரடியாவே பார்த்திருப்போம். நிறைய பெண்டிகாஸ்டல்ஸ் கல்யாணத்துல ஒரு வார்த்தை வரும், டௌரின்னு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு, ஏன்னா நாங்க நகை போடுறது கிடையாது, ஆனால் இத்தனை சவரனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். ஈவன் அதுல நம்மளும் உள்ள ஒரு பார்ட்டா இருப்போம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அப்படியானால் அவங்களுடைய விக்கிரகம் நகை அப்படின்னா நம்முடைய விக்கிரகம் பணமா இருக்கிறது. இதுல அவங்களுக்கும் நமக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள்னு. நம்ம இம்மிடியேட்டா நம்ம பரிசேயர் மாதிரி, நான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்ற மாதிரி வெளியில அழகா தெரியும். அன்னைக்கு அந்த பரிசேயன் அதுதான் சொன்னா, அந்த ஆயக்காரனை போல இல்ல நான் இல்ல, அவனை போல நான் இல்ல, நான் இதுல எல்லாம் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார்,
நம்ம கண்ணுல இருக்கிற அந்த பெரிய காரியத்தை எடுக்காம அதை அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம சகோதரன் கண்ணுல இருக்கிற சின்ன துரும்பத்தான் உட்கார்ந்து இன்னைக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இது கரெக்டா? நம்மள யாராவது அப்படி சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? பண்ணவே மாட்டோம். அப்படியானால் மற்றவர்களை சொல்லுவதற்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுக்கிறது? ஒரு ஊழியக்காரரை குறித்து சமீபத்துல நான் ஒரு இடத்துல படிச்சேன். அதாவது அவர் பேர் நான் மறந்துட்டேன். ஆனா அவர் என்ன செஞ்சாரா, உலகத்துல பயங்கர ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள்ல இருக்கிறாரு. அப்போ அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. சோ அவரை வீட்டுல கவனிக்கிறதுக்கு ஒரு இளைஞனை வச்சு கவனிச்சிட்டு இருக்காங்க. சடனா ஒரு நாள் என்ன செஞ்சிருக்குன்னா, அவர் ரூம்ல லேட் நைட் திடீர்னு லைட் எரிஞ்சதை பார்த்து அந்த பையன் போயிருக்கான். போய் பார்த்தா அந்த ஊழியக்காரர் பைபிள் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருந்தாராம். இவன் கேட்டிருக்கான், ஐயா என்னைய கூப்பிட வேண்டியது தானே, நான் ஹெல்ப் பண்ணிருப்பேனே, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உடம்பு முடியாம இருக்கிறப்பன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பா, நான் ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடந்திருக்கனா, என்னைய நானே பரிசோதிச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாம தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 வாசிக்க, மெடிடேட் பண்ண அது நமக்கு உணர்த்தும். எனக்குள்ளே எனக்கு தெரியாத, என் கண்களுக்கு புலப்படாத ஏதாவது ஒரு விக்கிரகம் இருக்கிறதா அப்படின்னு அது காண்பிக்கும். அப்போது அதை நம்ம எடுத்து போட்டாதான் நம்ம சொல்ல முடியும், நான் விக்கிரக ஆராதனைக்காரன் கிடையாது, நான் தேவனுக்காய் அர்ப்பணிக்கப்பட்டவன், தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு. எப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிச்சு மெடிடேட் பண்ணி தேவனிடத்தில் நெருங்குகிறோமோ அப்போது நம்மை காத்து கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க யாரை குறிச்சும் தவறா பேசக்கூடாது தகப்பனே. மற்றவங்களை எந்த விதத்திலையும் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எங்களை நாங்களே பரிசோதித்து அறிய ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, வேதத்தை வாசிச்சு வாசிச்சு ஒவ்வொரு நாளும் எங்களை படிப்பீடத்துல வச்சு உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. உமக்குள்ள எங்களை பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.